நம்ம வட மாநிலத்துக்காரங்கள்லாம் நிறைய பிழைப்பிற்காக இங்கே ஆயிரக்கணக்கில் இங்கே வராங்க. பல ஆயிரக்கணக்கில் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய மொழி அழிஞ்சு போயிடும், நமக்குன்னு உள்ள அந்த கலாச்சாரம், நம்முடைய அடையாளங்கள்லாம் அழிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம். அவங்க வரலன்னா கூட அழிஞ்சு போகும். எப்படின்னா, நம்ம அந்த ஆங்கில வழியில் படிக்கிறோம்ல கல்வி, அதன் மூலமாகவே எளிதாக அழிஞ்சு போயிடும். வட மாநிலத்துக்காரங்க இங்கே வரலன்னா கூட, அந்நியர்கள் யாரும் இங்கே வரவே இல்லைன்னா கூட, தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட நம்முடைய மொழி எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக எது இருக்குன்னா, இங்கே உள்ள மக்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறாங்கள்ல, அந்த கல்வி முறையே நம்முடைய மொழியையும் நம்மளுடைய அடையாளங்களையும் அழித்து விடும். அந்த அளவுக்கு அது மோசமானது. அதனால் வட மாநிலத்துக்காரங்க வந்தால் தான் நம்முடைய இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்முடைய மொழி அழிஞ்சு போகும், நம்முடைய அடையாளங்கள் அழிஞ்சு போகும் அப்படின்ட்டு கிடையாது. நாம் ஆங்கில வழியில் கல்வி கற்றாலே போதும். கல்வியில் கல்வி எல்லாத்தையும் மாற்றிடும். கல்வி நம்ம என்ன மாதிரி கல்வி கற்கிறோம், அதுதான் நம்முடைய அடையாளங்களை தக்க வைக்கும். நம்ம தாய்மொழியில் கல்வி கற்றால் நம்முடைய அடையாளங்கள் எது, நம்முடைய முகவரி எது? தமிழ் தான் நம்முடைய முகவரி, மொழி தான் நம்முடைய முகவரி. அப்போ அந்த முகவரியவே நம்ம அந்த முகவரியில் நம்ம படிக்கணும், கல்வி கற்கணும். அது இல்லாமல் ஆங்கிலத்தில் கல்வி கற்றால் நமக்கு முகவரியே இல்லாமல் போய்டும். நம்முடைய முகவரி ஆங்கிலமாக மாறிவிடும். முகவரியே இல்லாமல் போயிடாது, நம்முடைய முகவரி என்பது ஆங்கிலமாக மாறிவிடும், அந்நிய மொழியாக மாறிவிடும். அதனால் தமிழர் என்பதற்கான அடையாளமே நம்ம தமிழ் மொழி பேசுவது தான். தமிழ் மொழி பேசணும், தமிழ் மொழியில் கல்வி கற்கணும். அப்படிலாம் இல்லாமல் நாம் வேறு மொழியில் கல்வி கற்றால் நம்முடைய அடையாளம் வேறு மொழியாக மாறிவிடும். நாம் தமிழராக வாழ முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இன்னொரு 20 வருஷத்தில் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு இதில் நம்ம மொழி பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு நல்ல விஷயம், இந்த 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சு போயிடும்ல, அது செயலிழந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ போகிறாங்க. அதனால் இந்த 20 வருஷம் கழித்து எந்த ஒரு மக்களுடைய தாய்மொழியையும் வேற ஒரு அந்நிய மொழி அழிக்க முடியாது. அதாவது தமிழ் இன்னும் 20 வருஷத்தில் அழிஞ்சு போகும், அழிய வைக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் தமிழ் மொழி அழிய வைக்க முடியுமே தவிர, 20 வருஷம் கழிச்சும் இல்லை 20 வருஷம் கழிச்செல்லாம் தமிழ் மொழியை அழிக்கணும்னா 20 வருஷம் பத்தாது, ஒரு 50-60 வருஷமாவது தேவை. ஆங்கில வழியில் நாம் கல்வி கற்றாலும் ஒரு 50-60 வருஷமாவது அல்லது 100 வருஷமாவது தமிழ் மொழியை முற்றிலும் அழிப்பதற்கு நமக்கு தேவை. 20 வருஷத்தில் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. இன்னும் 20 வருஷம் கழித்து கூட இங்கே தமிழர்கள் தமிழ் மொழி பேசி கொண்டு தான் இருப்பார்கள். தமிழ் மொழியில் அவர் பாடம் கற்காமல் இருக்கலாம், கல்வியை கற்காமல் இருக்கலாம், தொழில் செய்யாமல் இருக்கலாம். தொழிலெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் ஆங்கிலம் தான் வந்துருச்சு, அந்நிய மொழி வந்துருச்சு. தமிழ் ஒரு நிர்வாக மொழியாக இல்லை. நிறைய பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழியை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ஆங்கில வழியாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இப்படி ஒரு மாற்றம் நடந்தால் கூட 20 வருடத்தில் இங்கு தமிழ் மொழியை நாம் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து உண்மையாக இருக்குமானால், அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு உண்மையாக இருக்குமானால், இப்போ தமிழ் மொழியை இன்னும் 20 வருஷத்தில் அழித்தாதான் உண்டு. இன்னும் 20 வருஷத்தில் நீங்கள் அழிக்கலைன்னா எப்போதும் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. ஏன்னா இன்னும் 20 வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு மக்கள் இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அப்படி வாழும்போது இங்கே பள்ளிக்கூடம் இருக்காது, கல்லூரி இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது, மின்சாரம் இருக்காது, இணையதளம் இருக்காது, கணினி செயல்படாது, மொபைல் ஃபோன் இருக்காது. அதன் பிறகு நமக்கு என்ன, நம்ம இயற்கையோடு இணைஞ்சு காடுகளில் வாழ போகிறோம். நமக்கு ஆங்கிலமே தேவையில்லை. நமக்கு ஆங்கிலம் நம்ம காடுகளில் வாழ போகிறோம், அல்லது நம்ம காடுகளை நாம் வாழ்கிற இடங்களில் உருவாக்கி வாழ போகிறோம். அதன் பிறகு எல்லாருமே உலகம் முழுக்க எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மையினும் உணவு உற்பத்தி செய்கிற தொழிலில் தான் செய்ய போகிறோம். அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் தேவைப்படாது. ஃப்யூச்சரில் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்க்குறாங்க. ஃப்யூச்சருங்கிறது ஒரு 20 வருஷம் கழித்து இங்கே ஒரு தமிழ்நாடு உலகத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்குதுன்னா, அவங்கவுங்க தாய்மொழி தான், அந்நிய மொழி எல்லாம் ஓடி போயிடும். இன்னும் 20 வருஷம் கழித்து தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
அது வந்து இயற்கையோடு இணைந்து விடப் போகிறது, இயற்கையோடு கலந்து விடப் போகிறது. நாம் வாழுகிற பகுதியை காடுகளாக மாற்றப் போகிறோம். எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் விவசாயத்தை செய்ய போகிறோம். ஆடு மேய்க்க போகிறோம், மாடு மேய்க்க போகிறோம், கோழி வளர்க்க போகிறோம். அப்புறம் காய்கறி பழங்களை தருகிற செடி கொடி மரங்களை வளர்க்கப் போகிறோம். கிழங்குகளை தருகிற கொடிகளை வளர்க்கப் போகிறோம். இதுதான் நம்முடைய தொழில். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்கிற நாம் அப்புறம் தினமும் ஆட போகிறோம், பாட போகிறோம், விளையாட போகிறோம், குடிசைகளில் வசிக்கப் போகிறோம் 2040க்கு பிறகு. அப்போ எப்படி நமக்கு ஆங்கிலம் தேவைப்படும்? அப்போ எதிர்காலத்தில் ஆங்கிலமே நமக்கு தேவைப்படாது. அப்போ இன்னும் 20 வருஷம்தான் இந்த தமிழுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு கெட்ட காலங்கிறது இந்த 20 வருஷம்தான். 2040க்கு பிறகு இந்த ஆங்கில மொழி அழிந்து போய்விடும். தமிழ்நாட்டில் ஆங்கில மொழி எங்கு தாய்மொழியாக கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கு மட்டும்தான் இந்த ஆங்கில மொழி வாழும். ஆங்கில மொழி நிறைய நாடுகளில் வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது, ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதாவது எதிர்காலத்தை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தி, எதிர்காலம் அப்படி, எதிர்காலம் இப்படி, எதிர்காலத்தில் ஆங்கிலம்தான் இந்த உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மொழியை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. ஆங்கில மொழியை போய் கெட்டி பிடிச்சிட்ருக்காங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ நடுக்கடலில் தத்தளிக்கிற மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிடிமானம் கிடச்சிட்டா மாதிரி ஆங்கிலத்தை போய் பிடிச்சிட்ருக்குங்க. எதிர்காலத்தில் ஆங்கிலம் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது. புத்தகங்களே இருக்க போகிறதில்ல, கணினி இருக்க போகிறதில்ல, இணையதளம். இன்னொரு உலகத்தில் அந்நியர்கள் வேறு இந்த உலகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். அங்கே வெளிநாட்டுக்காரங்க எப்படி வாழ்கிறாங்க புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், இணையதளத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், சமூக வலைதளங்கள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. 20 வருஷம் கழித்து அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அமெரிக்காக்காரங்களால் தெரிஞ்சிக்க முடியாது, இங்கிலாந்தில் என்ன நடக்குதுன்னு அமெரிக்காக்காரங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற ஊர்களில் என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? டிவி, செய்தித்தாள், புத்தகங்கள். இதெல்லாம் தான் நம்ம வெளி உலகங்களில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது. அப்படிங்கும்போது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இது செயலிழந்துருச்சுன்னு வச்சுங்க, மின்சாரம், தொழிற்சாலை எல்லாம் நின்று போச்சு, இந்த அரசாங்க அமைப்பு எல்லாமே இல்லாமல் போச்சு, எல்லாமே செயலிழந்து போச்சு. அப்படின்னா மக்கள் காடுகளை நோக்கி தாங்கள் வாழ்கிற இடங்களை காடுகளாக மாற்றி அங்கு உணவை உற்பத்தி செய்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அதன் பிறகு வந்து தனது எல்லாம் கிராமமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்க வாழ்கிற ஊரை விட்டு ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு தள்ளி அங்கே என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரியாது. அங்கே மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. ஒருத்தர் வசிக்கிறார் அப்படின்னா அவர் வசிக்கிற கிராமத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்தால், அது சுற்று வட்டாரத்தில் 50 கிலோமீட்டர் தள்ளி சுற்று வட்டார கிராமங்களில் அங்குள்ள மக்கள் என்ன மாதிரி வசிக்கிறாங்க, என்ன மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதை கூட தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேரளாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. கேரளாவில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்களுக்கே ஒரு 50 கிலோமீட்டர், அந்த கிராமத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் அங்கிட்டு உள்ள கிராமத்தில் வசிக்கிற மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ உலகங்கிறது என்னவா மாறணும்? இன்றைக்கி உலக அறிவுங்கிறது என்னவா இருக்குன்னா, வெளிநாடுகளில் என்ன நடக்குது, துபாயில் என்ன நடக்குது, அரபு கண்ட்ரியில் என்ன நடக்குது, ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது, சீனாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, வடகொரியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, அங்கே உள்ள அரசியல் நிலைமை என்னவாக இருக்குது, இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள உலக அறிவாக இருக்குது. நாளைக்கு வந்து 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது உலக அறிவு என்பது என்னவாக இருக்குன்னா, அவர்கள் வாழுகின்ற கிராமத்தில் என்ன நடக்கிறது. அவர்கள் வாழ்கின்ற கிராமம் என்பது ஒரு 2-3 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு தான் ஒரு கிராமத்தின் பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 12,000 கிலோமீட்டர், 12,000 ஏக்கர் பரப்பளவு தான், 12,000 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பளவு தான் ஒரு ஊரின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 12,000 ஏக்கர் கொண்ட ஊருக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு ஊர் தான் அவங்களுடைய உலகமாகவே இருக்கும். வேணால் கொஞ்சம் பக்கத்து ஊர், அவ்வளோதான், சுற்றி உள்ள பக்கத்து ஊர்கள். அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, மற்றபடி பெருசாக அதை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ உலகம் என்பதே சுருங்க போகுது.
இன்றைக்கி உலக அறிவுன்னு சொல்லிட்டு நாம் உலகம் முழுக்க அண்டார்டிகாவில் என்ன நடக்குது அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன தேவை? புத்தகம், அப்புறம் தொலைக்காட்சி, மொபைல் ஃபோன், அப்புறம் கணினி இதெல்லாமே பயன்படுது. அதன் மூலமாக தான் உலக அறிவு தெரிஞ்சு நம்ம உலக அறிவு விரிவடைகிறது. நமக்கான உலகம் என்பது விரிவானதாக இருக்கிறது. நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இன்றைக்கி அண்டார்டிகாவுக்கு போகலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், விண்வெளிக்கு போகலாம், சந்திரனுக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி போக்குவரத்து வாகனங்களாக இருக்கலாம், ராக்கெட்டாக இருக்கலாம், கப்பலாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம். அப்புறம் வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, தொடர்பு கொள்வது. நம்ம இந்த உலகத்தின் எங்கே போனாலும் நமது உறவினர்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி வாயிலாக, அலைபேசி வாயிலாக, செல்ஃபோன் மூலமாக. அப்படி இந்த வசதியெல்லாம் தான் நம்மளை நமது உலகத்தை விரிவடை செஞ்சுருக்கு. ஆனால் 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நமது உலகம் சுருங்கிவிடும். நமது உலகம் என்பது ஒரு 50 கிலோமீட்டர் பரப்பளவாக மாறிவிடும். அந்த 50 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் என்ன நடக்கிறது? நாம் வாழ்கிற ஒரு கிராமத்தை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது, அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் உலகமாக மாறிவிடும். அதுதான் ஒருத்தருடைய உலகமாகவே இருக்கும். மற்றபடி அமெரிக்கான்னு இப்போ இன்றைக்கி தெரியும். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க பனி பிரதேசம், வெளிநாடுகளில் அண்டார்டிகா பிரதேசம், அங்கெல்லாம் பனி இருக்கும். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய மூளையில் அந்த பதிவெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 2040க்கு பிறகு அல்லது இன்னொரு 100 வருஷம் கழித்து இப்போ அங்கே இயற்கையோடு இணைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களே, இயற்கையோடு கலந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு அப்போது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அண்டார்டிகான்னு ஒரு கண்டம் இருக்கிறதே தெரியாது, அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கிறதே தெரியாது. 2040க்கு பிறகு அதன் பிறகு பிறக்க போகிற தலைமுறையினர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அண்டார்டிகான்னு ஒரு நாடு இருக்கிறதே, ஒரு கண்டம் இருக்கிறதே தெரியாது. அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கிறதே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கேரளான்னு ஒரு பகுதி இருக்கிறதே ஒரு தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு தெரியாது. கேரளாக்காரங்களுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த அறிவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் வாகனங்கள் பயன்படுத்த மாட்டாங்க. நடந்து தான் போவாங்க, நடந்து தான் வருவாங்க. வேகமாக போகணும் அப்படின்னா, சீக்கிரமாக போகணும் அப்படின்னா ஓடுவாங்க. இன்னும் சீக்கிரமாக போகணுன்னா கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க அல்லது வேகமாக நடப்பாங்க. நடப்பதும் ஓடுவதும் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான வழியாக வச்சுருப்பாங்க. அவங்க மாட்டு வண்டியில் போக மாட்டாங்க, குதிரை வண்டியில் போக மாட்டாங்க, குதிரை மேலே ஏறி போக மாட்டாங்க, எருமை மேலே ஏறி உட்காந்து பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா நடக்கிறது தான் ஈஸி. நீங்கள் ஒரு குதிரையில் பயணிப்பது வேகமாக வேணால் பயணிக்கலாம், ஆனால் அது ஈஸின்னு வேகமாக பயணிப்பதை ஈஸின்னு எளிதுன்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துலேருந்து நம்ம வேகமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எளிதுன்னா என்னென்னா, நினச்ச மாத்திரத்தில் இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு குதிரையில் இறங்கணுன்னா அந்த குதிரையை பிடிக்கணும், அந்த குதிரையை அது கட்டி போட்டிருப்பாங்க, அந்த கட்டை அவுக்கணும், அதை வெளியே கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் அந்த குதிரை மேலே ஏறணும். இவ்வளோ சிரமம். அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டோன்னா இறங்கி அந்த குதிரையை ஒரு இடத்துல கட்டணும், அப்புறம் அந்த குதிரைக்கு தண்ணியெல்லாம் வைக்கணும், நாமளும் சாப்பிடணும், குதிரையும் சாப்பிட வைக்கணும். அதில் ரிஸ்க் இருக்குது, விழுந்தா ஆபத்து இருக்குது. அப்போ அதற்கான திறமைகளை கற்றுக்கணும். ஒரு குதிரையில் எப்படி பயணிப்பது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கணும், பயிற்சி எடுக்கணும், தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். அந்த குதிரை மேலே பயணிப்பதற்கு அந்த குதிரையோட பழகணும், குதிரையிடம் ஒரு நம்பிக்கை பெறணும். ஆனால் நடக்கிறது ஓடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நினச்ச மாத்திரத்தில் வீட்டை விட்டு வெளியே இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அதில் ஆபத்து கிடையாது, நிறைய சிரமங்கள்லாம் கிடையாது. அதனால் 2040க்கு பிறகு மக்கள் வாகனங்களில் பயணிக்க மாட்டார்கள். மோட்டார் வாகனங்களிலும் பயணிக்க மாட்டாங்க, மாடுகளிலும் பயணிக்க மாட்டாங்க, குதிரையிலும் பயணிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெகு தொலைவில் உள்ள இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா போயிட்டு தினமும் வீட்டுக்கு வரணும். ஒருத்தர் காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறாருன்னா ஒரு நாளையில் அவர் 2-3 வாட்டியாவது திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளியில் போவார். ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்க, நீங்கள் காலையில் வீட்டை விட்டு தோட்டத்துக்கு போகிறீங்க, தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்ப வெளியில் போவீங்க, விளையாடுவதற்காக வெளியில் போவீங்க, ஒரு யாரையா ஒருத்தர் பார்க்குறக்காக, நண்பரை பார்ப்பதற்காக வெளியே போவீங்க. போயிட்டு வெளியில் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும்னு தோணும்.
வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசணும், திரும்ப வெளியில் போகும். ஆக 2-3 வாட்டி ஒருத்தர் வீட்டை விட்டு ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப தூரத்துக்கு போனால் எப்படி வர முடியும்? ரொம்ப தூரம் போயிட்டார் அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு சாயந்தரம் ஆகிடும். அப்போ அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும். அப்போ அவ்வளோ தூரம் தான் அவர் போவார். ஒரு இடத்து வீட்டை விட்டு வெளியேறினாருன்னா அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும். 1 மணி நேரம் நான் நடந்தால் தான்ப்பா என் வீட்டுக்கு போக முடியும் இனிமேல் அப்படின்னா அவர் அவ்வளோ தூரம் போக மாட்டார். அந்த அளவுக்கு அதற்கேற்றவாறு அவர் அது ஊரை வடிவமைக்க வேண்டும். ஊர் வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் விவசாய நிலம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். எல்லாருடைய விவசாய நிலமும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? எல்லாருடைய விவசாய நிலமும் எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க 2040 பிறகு. அப்போ எல்லாருடைய விவசாய நிலமும் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கணும். அப்படின்னா இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருடைய விவசாயம், உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய விவசாய நிலமும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கணும். அப்போ தான் வேலை முக்கியமான தொழில் தினமும் வந்து விவசாய நிலத்தில் வேலை செய்யணும், உணவு உற்பத்தி செய்யணும். வேலை செஞ்சுட்டு 5 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷம் நடந்தால் வீடு வந்து சேரணும். திரும்ப வீட்டை விட்டு வெளியேறி ஒரு நண்பர்களை பார்க்க போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. எளிதான வாழ்க்கைங்கிறது இதுதான். அவங்க வந்து மோட்டார் வாகனத்தை பயன்படுத்த மாட்டாங்க, குதிரைகள் மீது ஏறி பயணிக்க மாட்டாங்க, ஒட்டகத்தின் மீது ஏறி பயணிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் நடந்து போவாங்க, ஓடி போவாங்க, திரும்ப வீட்டுக்கு நடந்து வருவாங்க, ஓடி வருவாங்க, அவ்வளோதான். அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கணும். வீட்டுக்கு பின்னாடியே அவங்க தோட்டம் இருக்கணும், தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்ப ஓடி வரணும். அப்படின்னா ஒரு ஊரோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஊரில் 30 தெரு இருக்குன்னா 30 தெருவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு மக்கள்லாம் ஒரு வட்டமாக வசிக்கிறாங்க. ஒரு கிராமத்தின் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா, குடியிருப்பு பகுதியெலாம் ஒரு வட்டமான பகுதிக்குள்ளே இருக்குது. அந்த வட்டத்திற்கு வெளியே சுற்றி அந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு தேவையான விவசாய நிலங்கள் அந்த வட்டத்தை சுற்றிலும் இருக்கிறது. இப்போ உள்ள கிராமம்லாம் வட்ட வடிவில் இருக்குது. வட்ட வடிவில் குடியிருப்புகள், ஒரு வட்டத்திற்குள் குடியிருப்புகள், வீடுகள்லாம் இருக்குது. அந்த வட்டத்திற்குள் நிறைய தெரு இருக்கும். அந்த வட்டத்தில் வெளிவட்ட பரப்பளவில் அந்த குடியிருப்பு பகுதி இருக்குல்ல, அது ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும். அந்த வட்டத்தை விட்டு வெளியேறினா வெளிவட்ட பரப்பளவில் அந்த வட்டத்திற்குள் வாழ்கிற மக்களுக்கு தேவையான விவசாய நிலங்கள் இருக்கும். இந்த அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்காது. அந்த வட்டத்தின் மையத்தில் இருப்பாங்க ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்க அவன்னு வச்சுங்க. அவங்க தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போகணுன்னாக்கா அந்த வட்ட வடிவில் உள்ள அந்த குடியிருப்பு பகுதியை விட்டு வெளியேறி ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பவும் தன்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட தோட்டம் பக்கத்தில் இருக்கும், இன்னொருத்தரோட தோட்டம் ரொம்ப தொலைவில் இருக்கும். போய் 1/2 மணி நேரம் நடக்கணும். 1/2 மணி நேரம், அதாவது அந்த ஊரின் வெளிவட்டத்தில் இருக்கும், எல்லையில் இருக்கும். பலருடைய தோட்டம் ஊரின் அவங்க ஊரோட எல்லையில் இருக்கும். சிலருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி பாரபட்சமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே தொலைவில் இருக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு ஊருங்கிறது வந்து 30 தெரு கொண்டது. 30 தெருவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஒரு தெருவுக்கு அடுத்தால இன்னொரு தெரு, ஒரு தெருவுக்கு அடுத்தால இன்னொரு தெரு, அப்படி ஒரே நேர்கோட்டில் ஒரே ரோடு. அந்த பக்கம் ஒரு வரிசையில் ஒரு ரோட்டோட இன்னொரு வரிசையில் கூட்டு குடும்ப குடியிருப்புகள் வரிசையாக இருக்கணும். அது ரோட்டோட எதிர் வரிசையில் இன்னொரு கூட்டு குடும்ப குடியிருப்புகள் வரிசையாக இருக்கணும். நேராக போயிட்டே இருக்கணும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த குடியிருப்புகள் ஒரு தெரு பார்க்குறோம். ஒரு தெருவில் வந்து அந்த சாலையின் இருபுறங்களிலும் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேராக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தால இன்னொரு தெரு, இப்படி 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊரோட வடிவமைப்பு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியும் அவங்களுடைய தோட்டத்தை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஒரு ஊரில் ஒரே ஒரு சாலை தான், ஒரு சாலை, அது 2 சாலை வரும்.
இல்லை ஒரு சாலைன்னே நம்ம இப்போ புரிஞ்சுப்போம். ஒரே சாலை தான் ஒரு ஊரில் ஒரே சாலை தான் இருக்கும். அது நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கும். அந்த சாலையின் இருபுறங்களிலும் குடியிருப்புகள் வரிசையாக இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு 2-3 கிலோமீட்டருக்கு ரொம்ப தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 ஒரு வரிசையில் வந்து ஒரு கூட்டு குடும்பம் அந்த தெருக்களை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு இப்போ தெருவோட நீளம் வந்து இவ்வளோ தான், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கு அடுத்தால அடுத்த தெரு, அதுக்கு அடுத்தால அடுத்த தெரு, இப்படி நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு ஊரோட வடிவமைப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தால ஒரு ஊர் முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்தால இன்னொரு ஊர், அதுவும் வந்து அதே நேர்கோட்டில் பயணிக்கணும். நேர்கோட்டில் பயணித்து கொண்டே இருக்கணும். வட்ட வடிவில் ஊர் அந்த அமைப்பெல்லாம் வந்து இப்போ உள்ளது. அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அது வந்து ஒரு நல்ல ஒரு அடையாளமே கிடையாது. நம்ம சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு அர்த்தம். அது வாழ்க்கையை வந்து எளிதான வாழ்க்கைக்கு தற்போது உள்ள கிராம அமைப்பு அதெல்லாம் வந்து தப்பு. ஆக இது எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். நான் அதற்கான வரைபடத்தை போடுறேன். அந்த புத்தகத்தை நான் வெளியிடுறேன், அல்லது யூடியூப்பில் கூட நான் அதற்கான வரைபடத்தை வெளியிடுகிறேன். அப்போ நீங்கள் நான் சொல்கிறத இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிறபடி தான் அந்த வரைபடம் எதிர்காலத்தில் மக்கள் வசிக்கணும். வசித்தா தான் அவங்க எளிமையாக வாழ முடியும். இப்போ இருக்கிற கிராம அமைப்பு பாரபட்சம் நிறைந்தது. ஒருத்தருக்கு ஏன்னா 2040 பிறகு எல்லோரும் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லாருடைய விவசாய நிலமும் அவங்க வீட்டோட பின்னாடி இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி அப்படி இல்லை. ஒருத்தரோட விவசாய நிலம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னொருத்தரோட விவசாய நிலத்துக்கு போகணுன்னா அவர் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஒரு அரை மணி நேரம் சைக்கிளில் போய் ஊரோட இந்த எல்லையின் கடைசியில் தான் அவருடைய விவசாய நிலம் இருக்குது. இப்படி நிறைய பாரபட்சம். அப்படியே போய் ஒத்தடி வழியாக அங்கே கடைசியாக போனால் தான் அவரோட தோட்டமே இருக்கும். இன்னொருத்தருக்கு அவரோட வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ஒரு கிராமத்துலேயும் போய் பார்த்தா அவங்களுக்கு அதோட அமைப்பு தெரியும். கிராம குடியிருப்பு வட்ட வடிவில் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். இது எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையை கடினமாக மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. ஒரு இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு தான் இது வழிவகுக்கும். ஏன்னா குடியிருப்பு பகுதி அப்புறம் வந்து விவசாய நிலப்பகுதி அப்படின்னு தனியாக சரியாக பிரிச்சிடணும். அந்த பகுதிக்குள்ளே போனால் தொழில் செய்கிற பகுதி, இந்த பகுதிக்குள்ளே போனால் இது குடியிருப்பு பகுதி, அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நீங்கள் தொழில் செய்கிற பகுதிக்கு போனாக்கா அங்கே எப்படி நடந்துக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு நம்முடைய இந்த ஊர் அமைப்பெல்லாம் இருக்குல்ல, கிராம அமைப்பு, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றியாகணும். மாற்றினா மட்டும்தான் மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எளிதாக வாழ முடியும். அதற்கு வந்து இப்போதுள்ள கிராம அமைப்பு எல்லாத்தையுமே மாற்றியாகணும். நம்ம புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்கி ஆகணும். இப்போ உள்ள நகரங்களெல்லாம் இடிச்சாகணும். நகர கட்டிடங்கள் எல்லாத்தையும் இடிச்சாகணும். 2040 பிறகு இந்த நகர கட்டிடங்கள் நமக்கு பயன்படாது. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நகரங்களில் 2 மாடி 3 மாடிலாம் இருக்குது. 2040 பிறகு உங்களுக்கு மின்சாரம் கிடையாது. அப்போது 2வது மாடியில் இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணிக்காக அவர் என்ன பண்ணுவார்? இப்போ மோட்டார் மூலமாக மொட்டை மாடியில் தொட்டி கட்டி அங்கே அந்த தொட்டியில் தண்ணியை நிரப்பி வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூமில் குழாயை திறந்தாருன்னா, சமையல் ரூமில் குழாயை திறந்தாருன்னா தண்ணி வந்துடும். இப்போ மின்சாரம் இருக்கிறதுனால தான் அவருக்கு தண்ணி என்பது கிடைக்குது. தண்ணிங்கிறது வந்து எளிதாக கிடைக்குது. ஒரு 2வது மாடியில் இருக்கிறாங்க, 3வது மாடி 10 மாடியிலலாம் இருக்கிறாங்க. மின்சாரம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும்? 10வது மாடியிலேருந்து அல்லது 3வது மாடியிலேருந்து 4வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு மேலே போகணும். அது வந்து மின்சாரம் இல்லாத 2040 பிறகு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இந்த காங்கிரீட் கட்டடங்களிலே வசிக்க முடியாது. இன்னொன்று நகரங்களிலே வசிக்க முடியாது. நகரங்களை எல்லாத்தையும் இடித்து தரமாட்டவாங்க வேண்டிய நிலமை வரப்போகுது. ஏன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டும் நம்ம போக முடியாது. விட்டுட்டு எங்கே போவீங்க? சமவெளியை நோக்கி போவீங்க. நமக்கு நில பற்றாக்குறை தேவைப்படுது. நிலம் வந்து நமக்கு தேவைப்படுது. சமவெளியில் நமக்கு போதுமான நிலம் கிடைக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாகணும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் கொடுத்தாகணும். அவங்க உணவுக்கு தேவையான நிலம் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாக்கா 16 கோடி விவசாய நிலம் தேவைப்படுது.
தமிழ்நாட்டில் இருக்குதா 16 கோடி விவசாய நிலம்? எனக்கு தெரில, அந்த கணக்கு எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இருக்கும், அதை விட அதிகமாக கூட இருக்கும். ஆனால் அதில் வந்து இப்போ நிறைய கட்டிடங்கள் இருக்கும், காங்கிரீட் கட்டிடங்கள் இருக்கும். இப்போது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரே காங்கிரீட் கட்டிடங்கள் தான். அப்போ சென்னையில் விவசாயமே பண்ணணும் அப்படின்னா, விவசாயம் பண்ணணும் 2040க்கு பிறகு நம்ம அந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னா, 2040க்கு பிறகு எல்லோரும் விவசாயம் தான் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது சென்னையில் வசிக்கிறவங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னா சுற்றியெல்லாம் காங்கிரீட் கட்டிடங்களாக இருக்கிறது, காங்கிரீட் காடுகளாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் அந்த இடித்து தரமட்டமாக்கி அதை விவசாய நிலங்களாக மாற்றணும். அப்போ அதை மாற்றுவதற்கு நாம் சிரமப்பட்டு சென்னையை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது ஓடலாம். செங்கல்பட்டு, அந்த அவுட்ரு ஏரியா, அங்கே எல்லாருமே போட்டி போடுவாங்க. எல்லாருமே இது என்னுடைய இடம், இது உன்னுடைய இடம், பட்டா இல்லைப்பா என்கிட்ட பத்திரம் இருக்குது, அதெல்லாம் இங்கே செல்லாது. ஏன்னா 2040க்கு பிறகு அரசாங்கமே செயலிழந்துடும். அரசாங்க பதிவு நிலம், பத்திரம், பட்டா, நீ பேப்பர்லாம் காமிச்சு ஒன்றும் அங்கே வந்து பேப்பர்லாம் போய் இந்த பேப்பருக்கு என்ன மதிப்பு, எதுவும் கிடையாது. நீதிமன்றம் செயல்படாது, போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க. நீ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வந்து நீ பத்திரத்தில் நான் இந்த நிலத்தை வாங்கி வச்சுருக்கேன், இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், இதெல்லாம் எடுபடாது. 2040க்கு பிறகு ஒரு கூட்டம் வந்து எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க சேர்ந்து ஒரு பெரிய பரப்பளவு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த பரப்பளவில் நாங்கள் வாழ போகிறோம், இந்த பரப்பளவில் நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர், அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, ரத்த உறவோடு தொடர்புடையவங்க, ரத்த சம்பந்தம் உள்ள உறவுக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு பிடிச்சிப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் 200 ஏக்கர் பரப்பளவு பிடிச்சி வச்சுப்பாங்க. இல்லை அது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிலப்பத்திரம் காமிச்சு, இது பாருங்கள் என்கிட்ட பத்திரம் இருக்குது, இது என்னுடைய இடம், என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே யாருக்கிட்ட போய் முறையிடுவீங்க? கோர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோர்ட்டு ஏன் கிடையாதுன்னா 2040க்கு பிறகு பணம் என்கிற பணத்திற்கு மதிப்பே கிடையாது. பணம் என்கிற நடைமுறையே ஃபெயிலியர் ஆகிடும். வியாபாரம், விற்பனை, அரசாங்க அலுவலர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எங்கேருந்து சம்பளம் கொடுப்பாங்க? அதனால் நீதிமன்றம் செயல்படாது, காவலர்கள் செயல்படாது. ஏன் காவலர்கள் செயல்படாது? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? எல்லாருக்கும் அப்புறம் அவங்களுக்கும் சாப்பிட்ணும், அவங்களும் வந்து என்ன பண்ணணும், அவங்களும் சமவெளியை நோக்கி ஓடுவாங்க. அதனால் வந்து யார் உறவினர்களாக ஒற்றுமையாக இருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது நான் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு உலகத்தை நாம் உருவாக்கலைன்னா மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? மக்கள் அரசாங்கம் எந்த ஏற்பாடும் செய்யலை, நான் சொல்கிறதுலாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல இதெல்லாம் போய் இவன் ஏதோ பைத்தியம் ஏதோ வளருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்திகிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2040 வருது, இது மாதிரி நான் சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராகவும் இருப்பேன். இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, இவன் லூஸு, சரியான லூஸு, இவன் ஏதோ பேசிகிட்ருக்கான், உளறிட்டுருக்கான், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, எதிர்காலம் வேறு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே போவீங்க. திடீர்னால செயலிழக்கும், சொன்ன மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் நம்ம எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் இருப்போம். நான் சொல்கிற மாதிரியான நான் புதிதாக ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்கேன்ல, அதன்படி நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காமல் சும்மாவே இருக்கிறோன்னு வச்சுங்க, 2040 இந்த உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஒரு புதிய உலகவே உருவாக்க முடியாது. நம்மக்கிட்ட எந்த தொழில்நுட்பமும் இருக்காது, எல்லாமே மின்சார உற்பத்தியை, தொழிற்சாலை எல்லாமே மூடப்பட்டு விடும். அதுக்கப்புறம் மக்களை ஒருங்கிணைக்க முடியாது, ஒற்றுமையாக ஒன்று கூடி ஒரு புதிய உலகை உருவாக்க முடியாது. மக்கள் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி போய் அவங்கவுங்க சக்திக்கு தந்தாற்போல் ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதுதான். அப்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, எங்கெல்லாம் நிலம் இருக்கோ அவங்கெல்லாம் போய் பிடிப்பாங்க. நிலப்பத்திரம் இதெல்லாம் காட்டினா வேலைக்கே ஆகுது, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நடைமுறையெல்லாம் எந்த உலகத்தில் இருக்க காலம், இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, பத்திரத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒருத்தருடைய வீடு இது என்னுடையதுன்னு சொன்னால் கூட ஒருத்தர் ஒரு உடல் வலிமையாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரவுடி என்ன பண்ணுவார், அவர் விருப்பப்பட்ட ஒரு வீட்டை பிடிச்சிப்பார், அந்த வீட்டில் உள்ளவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவார். ஓடு வெளியே போ, நீ எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆக 2040க்கு பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் எந்த ஏற்பாடுமே பண்ணல, உலக நாடுகளில் எந்த ஏற்பாடுமே 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு எந்த ஏற்பாடுமே பண்ணலை, சும்மாவே இருக்குது, அலட்சியமாக இருக்குது அப்படின்னா, அதன் பிறகு ஆரம்ப காலகட்டங்களில் என்ன பண்ணுனாக்கா, அந்த உடல் வலிமை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க விருப்பப்பட்ட நிலத்தை தேர்ந்தெடுப்பாங்க, சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பாங்க.
அல்லது உடல் வலிமையாக இருக்கிறவங்க, ஒற்றுமையாக இருக்கிறவங்க. சில உறவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 100 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம எங்கேயும் போகக்கூடாது, நாம் ஒரு கிராமத்தை பிடிச்சி வச்சுக்குவோம். ஒரு 200 ஏக்கர் நமக்கு தேவைப்படுது. 100 பேருக்கு தலா ஒவ்வொரு பேர்த்துக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம். நம்ம சாப்பாட்டுக்கு நமக்கு 200 ஏக்கர் விளை நிலத்தை நம்ம பிடிச்சி வச்சுப்போம். யார் நம்மக்கிட்ட சண்டை போட்டாலும் அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க. சண்டை வரும் கண்டிப்பாக. அதாவது அரசாங்கம் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வரும் கண்டிப்பாக. என்ன மாதிரி சண்டை? அது போராக இருக்காது, போரும் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த காலத்துலேருந்து துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க. பாத்திரம், பண்டம், கருவிகள், அரிவா, ஈட்டி, துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு 200 ஏக்கர் நிலத்தை ஒரு 100 பேர் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சி இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், நீங்கள் வேறு எங்கேயா பிடிங்க. இல்லைங்க, நான் தாங்க இதை வாங்கி வச்சுருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இது சேர்த்து வச்சேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. அப்போ சண்டை வரும். அவர் என்ன பண்ணுவார், இருங்க நான் என் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போவார். அவர் போய் ஆளை கூப்பிட்டு வருவார். இங்கே உள்ளவங்க நியாயம் பேசுவாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க. அதெல்லாம் எடுபடாது. சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க ஆரம்ப காலகட்டங்களில். மக்கள் அதுக்கப்புறம் சரி ஒருத்தர் தோற்று போனவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான வேறு எங்கேயாவது சமவெளி இருக்குதா, எங்கேயாவது நிலம் காலியாக கிடக்குதா, அங்கே போய் நம்ம பிழைச்சிக்கலாம். அங்கே எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும். இங்கே 2 பேர் தான்ப்பா இருக்க முடியும், நீ வேணால் இன்னொரு இடத்துக்கு போ. குடும்பம் பிரிஞ்சிடும், அந்த உறவுமுறைகள் பிரிஞ்சிடும். நீ வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்த்துக்கோ. இந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது நான் ஏதாவது குழியை தோண்டி கிணறு தோண்டி இதில் விவசாயம் பண்ணி காய்கறிகளை நட்டு எதனா பொழைச்சிக்கிறேன்ப்பா. நீ இன்னும் தூரமாக போய் பாரு, உன் இடத்த போய் பாரு, எதனா இருக்குதா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். நிறைய சம்பவங்கள் நடக்கும், சண்டைகள் நடக்கும். நிலத்தை கைப்பற்றுறதுக்கு, ஏன்னா வாழ்வதற்கு நிலம் தேவை, விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் தேவை. ஆனால் சண்டை நடக்கும், பயங்கரமாக சண்டை நடக்கும். ஏன்னா கைவசம் அரிவா, கத்தி எல்லாத்தையும் சேமித்து வச்சுருவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஏன்னா 2040 பிறகு விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. அப்போ உங்களுக்கு மண்வெட்டி தேவை, கடப்பாரை தேவை, அரிவாள் தேவை. இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, உங்கள்கிட்ட மண்வெட்டி எதுவுமே இல்லை, அரிவாள் இல்லை, கடப்பாரை இல்லை, உலோகங்களால் ஆன எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உலோகங்களாலான எந்த கருவிகள் இல்லை உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எப்படி தான் அந்த விவசாயத்தை பண்ணுவீங்க? எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த ஆயுதங்கள் தேவை, கருவிகள் தேவை, மண்வெட்டி தேவை, கடப்பாரை தேவை. கையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது வெறும் மரக்குச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஒரு கிணறு தோண்ட முடியாது, ஒரு நிலத்தை பண்படுத்த முடியாது. உங்களுக்கு உலோகங்களாலான கருவிகள் தேவை. அதுவும் உங்களுக்கு கருவிகள் கூட இங்கேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டது தான் இருக்க முடியும். ஏன்னா 2040 பிறகு எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க. அரிவா தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, இரும்புகளை இரும்பெல்லாம் அப்புறம் கிடைக்காது. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. இப்போவே இருந்து சேகரித்து வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான இரும்பு கருவிகள், அதாவது துருப்பிடிக்காத, இன்னொரு 1000 வருஷத்துக்கு துருப்பிடிக்காத கருவிகள் எதாவது நீ தயாரிக்க முடியுமா? இதெல்லாம் சேர்த்தா இது 1000 வருஷத்துக்கு துருப்பிடிக்காதுப்பா. இந்த மாதிரி மண்வெட்டி, இந்த மாதிரி ரேஷியோவில் அதன் ஒரு இரும்பு இத்தனை சதவீதம், அப்புறம் அதோட நிக்கல் அல்ல எக்கு இத்தனை சதவீதம் சேர்த்தாக்கா அது துருவே பிடிக்காது, 1000 வருஷம்னாலும் துருவே பிடிக்காது அப்படின்னு ஏதாவது தொழில்நுட்பம் இருந்ததுன்னா. இப்போ தண்டவாளம்லாம் இருக்குது, மழையிலையும் வெயிலையும் இருக்குது, ஆனால் துரு பிடிக்கலை. அந்த மாதிரி தண்டவாளத்தெல்லாம் பேத்து எடுத்துருவாங்க. ஏன்னா அது நல்ல ஒரு இரும்பு, அவ்வளோ ஈஸியாக துரு பிடிக்காது. அதெல்லாம் பேத்து எடுத்து ஆயுதங்களாக மாற்றிடுவாங்க, கடப்பாறையாக மாற்றிடுவாங்க, மண்வெட்டியாக மாற்றிடுவாங்க. ஏன்னா 2040 பிறகு உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இரும்பு உற்பத்தியே நின்று போயிடும். உலோக உற்பத்தி, அதில் எந்த ஒரு உலோகமும் உற்பத்தி நின்று போயிடும். தங்க சுரங்கம் அங்கெல்லாம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? தங்கத்தை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதை விட்டுருவாங்க. அதனால் இப்போ நாம் சேமித்து வைக்கிறது தான் எதிர்காலத்துக்கு பயன்படும். 2040 பிறகு நாம் விவசாயம் பண்ணணும்னா இப்போவே நாம் சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு அருவா, ஒரு மண்வெட்டி, ஒரு கடப்பாரை, ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி அருவா வேணும், 800 கோடி மண்வெட்டி வேணும், 800 கோடி கடப்பாறை வேணும், கடப்பாறைகள் வேணும்.
800 கோடி கடப்பாறைகள் வேணும். ஒவ்வொருத்தரும் 2 வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொருத்தரும் 2 கடப்பாறை, 2 மண்வெட்டி, 2 அரிவாள், 2 பாண்டு சட்டி, அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது, பிக்காசு அப்படி சொல்லுவாங்களே, பிக்காசு. விவசாய கருவிகள் வந்து ஒவ்வொன்றுலேயும் 2 வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். அது அந்த கருவிகள் 1000 வருஷத்துக்கு உழைக்கணும், துருவே பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி தயாரிக்கணும். தயாரித்து கொடுத்தா 1000 வருஷத்துக்கு அது பயன்படும். மக்கள் வந்து 1000 வருஷத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட உலோகத்தாலான கருவிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட உலோகத்தான கருவி இல்லைன்னா நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மரத்தை வெட்டணுன்னா கூட உங்கள்கிட்ட அரிவாளே இல்லைன்னா நீங்கள் மரத்தை எப்படி வெட்டுவீங்க? உங்கள்கிட்ட மண்வெட்டியே இல்லை, கடப்பாறையே இல்லை, நீங்கள் ஒரு மரத்தை எப்படி வெட்டுவீங்க? உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மரம் கூட வெட்டப்படலை. இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அப்படி தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த பூமியை திருத்தி சமவெளிகளாக மனித உயிர்கள் மாற்றினார்கள். அது வரைக்கும் இந்த உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை இயற்கையோடு இயற்கையாக கலந்து இயற்கையை எதுவும் செய்ய முடியல. இயற்கையில் வந்து எல்லா உயிர்களும் வாழும், அதில் ஒரு உயிரினமாக தான் மனித உயிர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மரங்களை வெட்ட முடியாது, விவசாயமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உலோகங்களாலான கருவிகள் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு புதரை வந்து சரி பண்ண முடியாது, அப்போ நீங்கள் வந்து சமவெளிகளாக மாற்ற முடியாது, நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த கருவிகள் ரொம்ப முக்கியம். உலோகங்களாலான கருவிகள் ரொம்ப முக்கியம். மண்வெட்டி, கடப்பாறை, அருவா, கத்தி, ஈட்டி, இதெல்லாம் சண்டை போடுறதுக்கு இல்லை, விவசாயம் செய்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியம். அதனால் அதை வந்து தரமாக சேர்த்து வைக்கணும். சும்மா ஒரு 4-5-10 வருஷத்தில் துருப்பிடிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. எனக்கு மட்டும் பயன்பட்டால் போதும், நீங்கள் நாளைக்கு உன் பிள்ளைக்கு கொடுக்கணும், உன் பிள்ளைங்க வந்து அவங்க பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதை பாதுகாத்து வச்சு நீங்கள் பத்திரமா கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இது வந்து பத்திரமா வச்சுக்க முடியுமா? திருடு போக வாய்ப்பு இருக்குது. உலோகங்களாலான பொருட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் திருட்டுங்கிறது இருக்கும். ஏன்னா தொலைச்சிருவாங்க, எங்கேயா போட்டுருவாங்க, ஒரு கிணத்துல போட்டுருவாங்க, வெள்ளம் வரும், பெரிய புயல் வரும். அப்போ பெரிய வெள்ளப்பெருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுருக்கிற கத்தி, அரிவாள்லாம் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போது அது நீங்கள் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற கடப்பாறைங்கிறது இன்னொன்று என்னென்னாக்கா, நீங்கள் உங்கள் வீட்லேயும் இருக்கணும், கடப்பாறை இருக்கணும், அரிவாள் இருக்கணும், கத்தி இருக்கணும், ஈட்டி இருக்கணும், உலோகங்களாலான கருவிகள் இருக்குல்ல, அந்த இரும்பாலான விவசாய கருவிகள் உங்கள் வீட்லேயும் ஒரு செட்டு இருக்கணும், நீங்கள் உங்கள் தோட்டத்துலேயும் ஒரு செட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு. அப்போ அப்புறம் விளைநிலத்துலேயும் ஒரு செட்டு இருக்கணும். ஒரு கடப்பாறை, கத்தி, அரிவாள் அங்கேயும் ஒரு செட்டு இருக்கணும், வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா விவசாயம் பண்ண போகிறோம், அங்கே ஒரு வேலைக்கு இங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கூடாது. டெய்லி மண்வெட்டி எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு செட்டு வச்சுட்டாக்கா, அப்போ அங்கே உள்ள விவசாய கருவிகள் அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். அதை திருடுவாங்களே, திருடாமல் இருக்கணும். அதனால் அது மாதிரி திருடு அபாயம்லாம் இருக்குது. அப்போ மக்கள் திருடுவாங்களா? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு மக்கள் திருடுவாங்களா அப்படின்னா, இந்த உலோகங்களாலான கருவிகள் இருக்குல்ல, இதெல்லாம் அரிதானது. இது வந்து மீண்டும் கிடைக்காது. இந்த காலத்தில் தான் நம்மளால் பெற முடியும். அது வந்து அந்த மாதிரி அரிதான பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் திருட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். திருடணும் அப்படிங்கிற எண்ணம் வருவதற்கே இதெல்லாம் அரிதான பொருள். இது வந்து இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது. அப்படிப்பட்ட அரிதான பொருள் இருக்கிற வரைக்கும் திருட்டு என்பது இருக்க தான் செய்யும். அதனால் வந்து உலோகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உலோக பயன்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கை, அது இரும்புன்னா என்னன்னு கேட்குற ஒரு வாழ்க்கை. இரும்புன்னா என்ன, அலுமினியம்னா என்ன, இது இப்படி ஒரு வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துடும். இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கருவிகளையும் செய்ய முடியாது. நீங்கள் இந்த உலகத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்ட கருவிகள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் 2040க்கு பிறகு பயன்படுத்த போகிறீங்க. மண்வெட்டி, ஈட்டி, கடப்பாறை எல்லாத்தையும் 2040க்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச கருவி வந்து ஒரு 2040 3000 வருஷம் வருதுன்னு வைங்க. 3000, அதான் 2040, 2100, 2200, 300, 500 அது வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து வச்சுட்டீங்க. இப்போ சில கோயில்கள்லாம், தஞ்சாவூர் கோயிலெலாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இன்னைய வரைக்கும் இருக்குதுல்ல, பாதுகாத்து வச்சுருக்காங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிட்ட
கத்தி, அருவாள், ஈட்டி, மண்வெட்டி இது எல்லாத்தையும் ஒரு 1000 வருஷம் பாதுகாத்து வைக்கிறீங்க. இடையில நிறைய நிகழ்வுகள் நடக்கும். திருடுவாங்க. ஏன்னா இது அரிதான பொருள், நீங்கள் திரும்ப உற்பத்தி செய்ய முடியாது. நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டால் தான் உண்டு. திருடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், பெரிய மழை வெள்ளம் வரும்போது அது அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. பெரிய வெள்ளப்பெருக்கு வருதுன்னு வைங்க, உங்கள் குடிசை எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். உங்கள் உடைமைகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். விவசாய நிலங்களே அடிச்சுட்டு போயிடும். பெரிய அழிவு ஏற்படும். அப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற ஈட்டி, அருவா, கத்தி, மம்பட்டி எல்லாம் அந்த தண்ணியோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுலேயும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. அப்படி கடத்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறீங்க. சரி, அப்படி எவ்வளோ நாள்? ஒரு 1000 வருஷம்னு வச்சுக்கோங்க. 1000 வருஷம் நீங்கள் திறமையாக இருந்தால் அதெல்லாம் பாதுகாக்கலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் தொலைச்சிருவீங்க. யாராவது திருடிடுவாங்க, தொலைச்சிருவீங்க. நீங்களாவது தொலைத்து விடுவீர்கள். வைத்த இடம் தெரியாமல் ஏதோ ஒரு விவசாயத்தில் போட்டுருவீங்க. அது எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. அப்படியே அது போயிடும். மண்ணோட மண்ணாக மக்கி துருப்பிடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அந்த மாதிரி ஒரு 1000 வருஷம்தான் உங்களால் நீங்கள் எவ்வளோ போராடினாலும் நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கிற மண்வெட்டி, கடப்பாரை, கத்தி, அரிவாள், பாண்டு சட்டி, பிக்காசு, இந்த மாதிரி களைவாரி, இப்படி விவசாய கருவிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிற கருவிகள். நீங்கள் தரமான ஒரு உலோகத்தில் செஞ்சால் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் இது துருப்பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உலோகத்தில் செஞ்சால் கூட ஒரு 1000 வருஷத்தில் வெவ்வேறு காரணங்களால் திருடு போகலாம், தொலைக்கலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்படலாம். அப்படி மனித உயிர்களின் கைகளிலிருந்து அந்த உலோகம் போய்விடும். அது காணாமல் போய்விடும். அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு வரும். இரும்புன்னா என்ன, அலுமினியம்னா என்ன, செம்புன்னா என்ன, மண்வெட்டின்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன கருவிகளை பயன்படுத்துவாங்கன்னா கற்களையும் மரக்கிளைகளையும் ஆயுதங்களாக பயன்படுத்துவார்கள். மண்வெட்டிலாம் இருக்காது. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் 3040 நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு மண்வெட்டிலாம் கிடைக்காது. உங்கள்கிட்ட மண்வெட்டி இருக்காது, கடப்பாரை இருக்காது, கத்தி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விவசாயத்தை அப்போ மரத்தையே வெட்ட முடியாது. உங்கள்கிட்ட மண்வெட்டி இல்லை, அரிவாள் இல்லை, கத்தி இல்லை அப்படின்னா மரத்தை எப்படி வெட்டுவீங்க? ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா ஒரு அரச மரத்தை எப்படி வெட்டுவீங்க? ஒரு வேப்ப மரத்தை எப்படி வெட்டுவீங்க? ஒரு மாமரத்தை எப்படி வெட்டுவீங்க? உங்களுக்கு தேவையில்லாத மரங்களை எப்படி வெட்டுவீங்க? கல் எடுத்து அறுக்கணும். கரன்னு அறுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மரத்தை வெட்ட உங்களுக்கு 1 மாதம் ஆகலாம், அல்லது 2-3 மாதம் ஆகலாம். 6 மாதமாக நீங்கள் அறுத்தா தான், கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தா தான் அந்த 6 மாதம் ஆகும் ஒரு மரத்தை வெட்டுறது. இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. அந்த ஒரு மரத்தை வெட்டணும், ஒரு மரம் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி இலைகளையும் சருகளையும் போட்டு தீயை கொளுத்தி விட்டுறணும். அந்த மரத்தை சுற்றி அதோட வேர் பகுதியை, தண்டு பகுதியை நெருப்பு மூட்டி அதன் மூலம் அந்த மரத்தை பட்டு போக வச்சு அந்த மரத்தை வீழ்த்தி அகற்றலாம். இது ஒரு வழி. ஆக முடியவே முடியாது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அது வேர் பகுதியில் கொஞ்சம் குழியை தோண்டி நிறைய இலைதழைகள், சருகுகள் எல்லாத்தையும் போட்டு, காஞ்ச விறகுகளை போட்டு அதில் தீயை கொளுத்தி நெருப்பை உருவாக்கி, குச்சிகளையோ கல்லுலையோ உரசி அதில் பஞ்சை வச்சு நெருப்பு பற்ற வச்சு அதன் வேர் பகுதியை சுற்றி விறகுகளை போட்டு எரித்து அதன் மூலம் அந்த ஒரு மரத்தை வீழ்த்தி கருகி போக வச்சு, பட்டு போக வச்சு. இதுதான் மரத்தை வெட்டுறதுக்காக இனிமேல் அவங்க செய்ய போகிற வழி என்னென்னா இதுதான். எப்போ? இது ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அந்த 1000 வருஷத்துக்குள்ளே நாம் இன்றைக்கி இப்போ நம்ம ஒரு தரமான மண்வெட்டி, கடப்பாரை, அரிவா, கத்தி, ஈட்டி, களைவாரி, பிக்காசு இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதன் உதவியால் மரங்களை ஒரு 1000 வருஷத்துக்கு வெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நம்ம தரமான ஆயுதங்களை தயாரிக்கணும், தரமான கருவிகளை தயாரித்து வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனது சார்பாக தனக்கு ஒரு 2 மண்வெட்டி, 2 அருவா, 2 பாண்டு சட்டி இப்படி தயாரித்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் கட்டில் வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அண்டா வச்சுக்கலாம். அண்டான்னா ஒரு பெரிய பிரியாணி அண்டாலாம் இருக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி பிடிச்சி வைக்கணும்ல, தண்ணி பெரிய கஷ்டம்.
2040க்கு பிறகு உங்களுக்கு சுத்தமான தண்ணிக்கு நீங்கள் ஆர்ஓ வாட்ரு, ஃபில்ட்ரு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படி இப்படிங்கிறீங்க. 2040க்கு பிறகு இதெல்லாம் கிடைக்காது. போர் இதெல்லாம் கிடைக்கும். எப்படின்னா கிணறெல்லாம் இருக்க தானே செய்யுது. அதுலேருந்து எப்படியாவது வாளியை வச்சு, வாளி இல்லைன்னா ஏதாவது பனை ஓலையில் பட்டை செஞ்சு அதை ஒரு தண்ணி எடுத்து அதை கயிறு திரித்து அந்த கயிறு மூலமாக தண்ணியை வெளியே எடுத்து அதை குடிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அப்போது வீட்டில் தொட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, தொட்டி கட்ட முடியாது. ஏன்னா சிமெண்ட் தொழிற்சாலை மூடிடுவாங்க. மண்ணாலான தொட்டியை கட்டினா தண்ணி வெளியில் கசியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரியாணி அண்டாலாம் இருக்குல்ல, உயரமான பிரியாணி அண்டா, அலுமினியத்தால் செய்யப்பட்ட பிரியாணி அண்டா, தடிமனாக இருக்கும் நல்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்து இப்போவே வாங்கி வச்சுக்கலாம். அதை ஒரு தொட்டியாக பயன்படுத்தி அதில் நீங்கள் தண்ணீரை சேகரித்து வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் 2040க்கு பிறகு ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் விவசாயத்தை செய்ய போகிறீங்க, குடிசையில் வசிக்க போகிறீங்க. நீங்கள் டேப்பை திறந்தால் தண்ணி வரும்னு எதிர்பார்க்காதீங்க, வராது. டேப்பை திறந்தால் உங்களுக்கு தண்ணி வராது, காற்று தான் வரும். அதனால் ஏன்னா மின்சாரமே இல்லை, மின் மோட்டார் கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் தண்ணியை சேகரித்து வைக்கணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை சேகரித்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தொட்டி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மண்பானை, அதுக்கு முன்னாடி போங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி மண்பானை தான் வச்சுருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த பிரியாணி அண்டாலாம் இருக்கல, தடிமனான பிரியாணி அண்டா, அலுமினிய அண்டா, குண்டான் இதெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த பிரியாணி செய்கிறாங்களா ஒரு அலுமினிய அண்டா, அதெல்லாம் தடிமனாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக 1000 வருஷத்துக்கு வரும். அதில் எதுவும் இன்னும் சில உலோகங்களை சேர்த்து ஸ்டீலில் செஞ்சு கனமாக தான் இருக்கும். 2-3 வருஷம் சேர்ந்து தூக்கிட்டு போனோம். ஒரு 100 லிட்டர் அல்லது ஒரு 200 லிட்டர் இப்போ தண்ணீர் பிடிக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். குடிப்பதற்கு ஒரு வீட்டில் உள்ளவங்க குடிப்பதற்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். குளிக்கிறது போய் குளத்துலேயோ கிணத்துலேயோ போய் குளிக்க வேண்டியதான். ஏன்னா இது அப்போது ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரும் ஒரு பிரியாணி அண்டா மாதிரி அலுமினியத்தால் செய்யப்பட்ட, அது இன்னும் அதோட சில உலோகங்களை கலந்து இன்னொரு 1000 வருஷத்துக்கு எளிதாக இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு உத்தரவாதம் தர்ற மாதிரியான உலோகங்களை கலந்து நீங்கள் ஒரு அண்டாவையோ குண்டாவையோ செய்து வச்சுக்கணும். ஒரு ஆள் உயரத்திற்கு 5 அடி உயரமுள்ள, 4 அடி உயரமுள்ள. ஏன்னா இது தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு தொட்டி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் தூக்கிட்டு போகலாம். 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். ஓட்ட விடாது, துரு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு அண்டாவை நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் 1-2 அண்டா, சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு சொல்லிட்டு 2-3 சைஸில் வாங்கி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி அண்டா தேவைப்படும். ஒவ்வொருத்தரும் 2-3 அண்டா சேர்த்து வச்சுக்கிறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் 1600 கோடி அண்டாக்கள் தேவைப்படும். அலுமினிய அண்டாக்கள், பிரியாணி அண்டாக்கள் 1600 கோடி தேவைப்படும். இதை அரசாங்கமே உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செஞ்சு மக்கள் வாங்கி வச்சுக்கணும். நிறைய பேர் வீட்டில் பித்தளை பாத்திரங்களை வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு ஓட்டை விழுந்துடும், அது வேஸ்ட்டு. அதெல்லாம் தூக்கி போடுங்க, அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக தடிமனான ஸ்டீல் கலந்து அலுமினியம், எனக்கு தெரில, அது என்ன மாதிரி ஒரு ரேஷியோவில் கலந்து ஒரு 1000 வருஷத்துக்கு வரணும் ஐயா. துரு பிடிக்கக்கூடாது, ஓட்டை விழக்கூடாது. அது ஒரு தொட்டி, அற்புதமான தொட்டி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தலாம். இது ஒவ்வொருத்தரும் தங்கள் குடிசையில் வச்சுருக்கணும். நாளைக்கு குடிசையில் தான் நம்ம வசிக்க போகிறோம். அல்லது அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு வாழ்விடத்தை உருவாக்குறாங்க, நான் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்விடத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்விடம், அந்த வீடுங்கிறது குடிசைங்கிறத ஒரு வீடாகவே கட்டிக்கலாம். வீடாக கட்டும்போது அது ஒரு 1000 வருஷத்துக்கு அந்த கட்டிடம் வரும்யா. கட்டுனா அடுக்குமாடி கட்டடம்லாம் கிடையாது, ஒரே தளம் தான், தரைத்தளம். ஒரு அந்த கட்டடத்தோட உயரம் ஒரு 6-7 அடி, இல்லை 10 அடி உயரம், அவ்வளோதான். ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீளம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு. நான் சொல்கிறேன்ல, ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். அப்படி சொல்கிறேன்ல, அது மாதிரி அவங்களுக்கு தேவையான கட்டமைப்பு, அந்த வரைபடத்தின்படி ஒவ்வொரு கட்டமைப்பையும் அரசாங்கமே கட்டி கொடுக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு வர்ற மாதிரி அப்படி கட்டி கொடுக்குது. அப்படின்னா நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது எப்படி கட்டி கொடுக்க முடியும் ஒரு புதிய? ஏன்னா நான் சொல்கிறது ஒருத்தருக்கு ஒரு ரூம் தான். உள்ள கழிப்பறை, குளியலறைலாம் கிடையாது. கழிப்பறையெல்லாம் திறந்த வெளி கழிப்பறை தான். குளியலறையெல்லாம் கிடையாது, பின்னாடி போய் குளிச்சிக்க வேண்டியதான், திறந்த வெளியில் போய் குளிச்சிக்க வேண்டியதான். ஆக ஒருத்தருக்கு ஒரு அறை கட்டி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன அறை,
ஒரு 8 அடி நீளம், 8 அடி அகலம், இது போதும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 800 கோடி பேருக்கு கட்டி கொடுக்கணும். 800 கோடி பேர், இந்த உலகத்தில் 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ அத்தனை பேருக்கும் கட்டி கொடுக்கணும். இந்த மக்கள் தொகை பிற்காலத்தில் கூடாதா? கூடாது. 2 குழந்தைங்க மட்டும் பெற்றுக்கிட்டாங்கனாக்கா மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டிங்கன்னா மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகும். 2 குழந்தைக்கு கீழே பெற்றுக்கிட்டிங்கனாக்கா குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ 2 பேர் சேர்ந்து 2 குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனது சார்பாக இன்னொரு குழந்தைய இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகணும். அப்போ கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து 2 குழந்தைகளை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகணும். அப்போ அந்த எண்ணிக்கை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஒருத்தர் மட்டுமே பெற்றுக்கினீங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை தான் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போவாங்க. அப்போ 10 பேர் சேர்ந்து 5 பேரை தான் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போவாங்க. 100 பேர் சேர்ந்து 50 பேரை தான் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போவாங்க. அப்போ அந்த 50 பேர் சேர்ந்து 25 பேரை உலகத்துக்கு விட்டுட்டு போவாங்க. அந்த 25 பேர் சேர்ந்து இந்த உலகத்துக்கு 10 பேரை தான் விட்டுட்டு போவாங்க. இப்படியே குறைஞ்சி மக்கள் தொகை அழிஞ்சு போயிடும். மனித இனமே அழிஞ்சு போயிடும். அதனால் நாம் இருவர் நமக்கு இருவர், அதுதான் சரியான நடைமுறை. அது பின்பற்றப்பட்டால் இந்த எண்ணிக்கை கூடவே கூடாது. அதை உறுதியாக கடைபிடிக்கணும். யாரும் அதை மீறவே கூடாது. குழந்தை பெற்றுக்கணுனாலே அனுமதி வாங்கணும். ஊர் நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி தான் பெற்றுக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டால் அப்போ உனக்கு அரசாங்க சலுகைகள், ஒரு ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய விளைநிலங்கள் உனக்கு கிடைக்காது. அப்புறம் ஊரில் சுழற்சி முறையில் நீ தலைவர் ஆக முடியாது. அந்த பதவி உனக்கு கிடைக்காது, அந்த மரியாதை கிடைக்காது. ஊர் மரியாதை இந்த அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியெல்லாம் சட்டம் பண்ணணும். தொடர்ந்து நாம் பேசுவோம்.